தர்மம் கேட்கறவன் நீ தர்ம துரை அப்படிங்கிறாப்புல கிண்டலா தாத்தா கேட்டார். இல்லைங்க, என் பேர் அண்ணாதுரை. அண்ணாதுரை. அப்புறம் எந்த ஊரு? துரைசுவாமி எங்க அண்ணா. அத கேட்கலப்பா, உனக்கு எந்த ஊரு? மாயவரம். சரி, என்ன ஏன் இப்படி? உனக்கு திறமை இருக்கு, தர்மம் கேட்டுட்டு வந்திருக்க, கேட்டா துரைங்கிற நீ. இல்ல, துரைசுவாமி, அண்ணாசாமி அப்படி எல்லாம் பேர் வைப்பாங்களே, அது எந்த சாமி தெரியுமான்னு அவனை போய் கேட்டா அவனுக்கு என்னங்க தெரியும் சொன்னாரு. இல்ல, துரை அப்படின்னா தலைவன் அர்த்தம். எங்க தாத்தா எக்ஸ்பிளைன் சொல்றாரு. அண்ணாங்கிறவர் பரமேஸ்வரனுக்கும் அண்ணான்னு சொல்லுவாங்க, திருமாலுக்கும் அண்ணான்னு சொல்லுவாங்க. அதாவது அனாதியானவங்க. அவங்களுக்கு எப்ப தொடங்கினாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எங்க பிறந்தாங்கன்னு தெரியாது. அனாதியான தெய்வங்களை அண்ணான்னு சொல்றது உண்டு. துரைனா தலைவன். சோ நீ தலைவன், எங்கிருந்து வர, என்ன ஏது ஒன்னும் தெரியாதுன்னு போது. அப்படியெல்லாம் இல்லைங்க. சாதாரண குடும்பத்துல தான் பிறந்தேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். கோவில்ல ஓதுவார்கிட்ட கொஞ்ச நாள் தேவாரம் கத்துக்கிட்டேன், பாட்டு பழகிறதுக்காக. அப்படி ஒரு ஆசை. அவ்வளவு வசதி எல்லாம் இல்லை. அப்புறம் நாதஸ்வர வித்வான் கிட்ட கர்நாடக சங்கீதம் கத்துக்கிட்டேன். நான் மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டேன்னா, நமக்கு தான் பாட வந்திருக்கே, இந்த பியு சின்னப்பா, எம்.கே. தியாகராஜ பாகவதர், பி.எஸ். கோவிந்தன், அவங்கள ஹொன்னப்பா பாகவதர், இவங்களெல்லாம் போல நம்மளும் திரைப்படத்துல போய் பாடி நடிச்சோம்னாக்க கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிடலாமே அப்படின்னு ஒரு சின்ன ஆசை வந்தது. இந்த திறமையை வளர்த்துக்கிட்ட அளவு நான் அறிவை வளர்த்துக்கல, படிக்கல. கொஞ்ச நாள் படிச்சுட்டு அம்மா கிட்ட எனக்கு கொஞ்சம் காசு வேணும்னு, அவ எவ்வளவு வேணுங்கிறதுக்குள்ள கையில இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டேன். பட்டணத்துக்கு வந்தேன். ஒரு அப்பெல்லாம் ஸ்டுடியோன்னு உண்டுங்க. ஒவ்வொரு ஸ்டுடியோவா போய் எம்.கே. தியாகராஜ பாகவதருடைய பாட்டெல்லாம் பாடினேன். அது எனக்கு அத்துப்படி. அப்புறமா எம்.எம். தண்டபாணி தேசிகரை போல, காண வேண்டாமோ சிவனை காண வேண்டாமோ, இரு கண் இருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ, இப்படி எல்லாம் பாடினேன். எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சுடாதான்னுட்டு. ஆனா அந்த ஸ்டுடியோல இருந்தவங்க எனக்கு காட்டின வழி கிண்டிக்குங்க. கிண்டிக்குன்னா அப்பெல்லாம் அங்க குதிரை ரேஸ் நடக்கும். கையில இருக்கிற பணத்தை போய் நீ குதிரை ரேஸ்ல கட்டினேன்னாக்க ஒண்ணுக்கு பல மடங்கா ரூபா வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படித்தான் இந்த ஜெமினி ஸ்டுடியோ இருக்கே, அந்த வாசன்கிறவர் ஜெமினிங்கிற குதிரை மேல ஒரு 4 அணாக்கோ என்னமோ ஒரு டிக்கெட்டை போட்டு அவருக்கு எத்தனையோ பணம் வந்துதான் இந்த ஸ்டுடியோ கட்டினாருன்னு எனக்கு கனவெல்லாம் மூட்டி விட்டாங்க. அது அப்படியே நான் ஒரு மனக்கோட்டை கட்டி நான் அப்படியே திரைப்பட நடிகனாகி கை நிறைய சம்பாத்தியம் பண்ணி காரெல்லாம் வாங்கி நான் ஒரு ஸ்டுடியோ வச்சுன்னு ஏதோ ஒரு உலகத்துல நான் வாழ ஆரம்பிச்சு கையில காரணா இல்லாம திருப்பி ஊருக்கு வந்தேன். அப்பெல்லாம் காளியாகுடி ஹோட்டல்னு ஒன்று உண்டு மாயவரத்துல. காளியாகுடியில காப்பி குடிக்காத நாள் கிடையாது. இன்னைக்கு அதே காளியாகுடிக்கு போயிருந்த பொழுது காலையில வாசல்ல நின்று பாடினேன். அவங்க எனக்கு இட்லியும் காஃபியும் கொடுத்தாங்க. நினைச்சுக்கிட்டேன், நீ காசு கொடுத்து சாப்பிட்டது போக நீ பாடி இலவசமா நீ இட்லி சாப்பிடுற காலத்துக்கு காரணம் என்னடா அப்படின்னு என்னையே நான் கேட்டுக்கிட்டேன். ரொம்ப நொந்து போனேன். இங்க வந்தேன், யார் வீட்லயும் ஒன்றும் சாப்பாடெல்லாம் கொடுக்கல. காலையில சாப்பிட்ட இட்லி தான். அப்ப எங்க தாத்தா கேட்டார், உடம்பு வாட்ட சாட்டமா இருக்க, நீ உன் பாட்டை மட்டும் வச்சு அந்த திறமையினால முன்னுக்கு வர முடியும் நீ எப்படி நினைச்ச? என்னைக்காவது உழைக்கணும்னு நினைச்சிருக்கியா அப்படின்ன பொழுது தோணல. ஏன்? நான் நல்லா பாடுறேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதுதான் என்னுடைய திறமை அப்படின்னு நான் நம்பினேன். சரி, இப்போ உனக்கு மதிய சாப்பாடுக்கு நீ என்ன பண்ண போற தெரியாது. இந்த உன்னுடைய மனப்போக்கு மாறணும். இதுதான் உன்னுடைய இப்படி நீ வந்திருக்கிறதுக்கு காரணம். சரி, வீட்டுக்கு வந்திய என்ன ஆச்சு? எங்க அம்மாவை தவிர யாருமே வீட்டுக்குள்ள படி நீ ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கும் முடியல. அப்பதான் நினைச்சேன், எந்த வீட்டுல நான் ஓடி ஆடி எல்லாரோடையும் பழகி வளர்ந்தேனோ அந்த வீட்டு மக்களே என்னை வீட்டுக்குள்ள வராத, வீட்டை விட்டு ஓடி போனவன் அப்படின்னு சொல்லி விலக்கிட்டாங்க. எனக்கு போக்கிடம் இல்லாததுனாலதான் நான் இந்த தர்மத்தை கேட்டு
அலைகின்ற துரையாக ஆகிவிட்டேன் அப்படின்னு தாத்தா சொன்ன அந்த வார்த்தையே திருப்பி போட்டான். இப்ப தாத்தா என்ன சொன்னார்? பசிக்குதா? நாங்கள்லாம் இப்ப சாப்பிட போறோம். ஒரு காரியம் பண்ணு, கொல்லை பக்கம் போய் கிணத்து அடியில குளிச்சுட்டு வா. தன்னுடைய தம்பி கிட்ட சொல்றாரு. சாமா, அவனுக்கு ஒரு வேஷ்டி அங்கவஸ்திரம் அவனோட சட்டையில ஏதான்னு கொடுறா பாவம் அப்படின்னு. அவன் அப்படியே போய் கொல்லை பக்கமா குளிச்சுட்டு பல வருடங்களுக்கு பிறகு அங்க போன ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு, திருநீர் கொஞ்சம் கொண்டு வரியா அப்படின்னு வீபூதியை நல்ல நெத்தி நிறைய பூசிக்கிட்டான். அவனுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, நேர அந்த கொல்லை பக்கமாவே போனவன் அப்படியே வந்துட்டு தாத்தாவுக்கு சாஷ்டாங்கமா ஒரு நமஸ்காரத்தை பண்ணினான். எனக்கு திறமை இருக்குன்னு தெரியும், ஆனா அதை வழி நடத்த தெரியல. இன்னைக்கு நீங்க என்னோட கண்ணை திறந்தீங்க. யாருமே என்ன இதெல்லாம் கேட்கல, என் பேர் கேட்கல, ஊர் கேட்கல, ஏன் இந்த கதிக்கு வந்தேன்னு கேட்கல. வாட்ட சாட்டமா இருக்கே, வளர்ந்துருக்கியே, அதான் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு திட்டு மட்டும் வாங்கினேன். ஆனா நீங்க பேசின பேச்சுல எனக்கு உண்மை உரைச்சது. நான் படிக்கலையே, படிக்கும் போதும் பாட்டை பாடினாக்க எங்க பரீட்சை எழுதுறது? அதனால என்னுடைய வாழ்க்கையில நான் தோத்து போயிட்டேன். பரீட்சை எழுதி தோக்கல, இப்படியே நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு உடனே பரவாயில்ல பரவாயில்ல எழுந்துருன்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் இலை போட்டு, பெரியவங்களுக்கும் இலை போட்டு, அவருக்கும் அந்த தூணு ஓரத்துல எங்களோட அதே லெவல்லையே அவருக்கு இலைய போட்டு சாப்பிட வச்ச பிறகு அவருக்கு பேச்சு வரல. ஏன்னு கேட்டா, வாசல்ல தர்மம் கேட்டு வந்தவருக்கு சாப்பாடு போட்டு வாங்கி சாப்பிட்டு பழக்கம். வீட்டுல நடுக்கூடத்துல கொண்டு வந்து வச்சு குளிப்பாட்டி உட்கார வச்சு சாப்பாடு போட்டது மனித நேயம் அவருடைய கண்ணை திறந்தது.